சவுதி அரேபியாவில் பேருந்து மீது டேங்கர் லாரி மோதி தீப்பிடித்ததில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உம்ரா புனித பயணம் சென்றபோது கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? மெக்காவிலிருந்து மதினாவுக்கு புனித பயணம் சென்ற சுற்றுலா பேருந்து மீது டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி மோதிய வேகத்தில் தீப்பற்றி எரிந்த கோர காட்சிகள்தான் இது. நள்ளிரவில் நிகழ்ந்த விபத்தின் போது பலரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் தூக்க நிலையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நினைத்தாலே நெஞ்சம் பதறும் சம்பவத்தின் கோர பின்னணி என்ன? சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக விளங்குகிறது. சவுதியில் உள்ள மெக்கா மற்றும் மதினாவுக்கு ஹஜ், உம்ரா புனித பயணம் மேற்கொள்வது தங்களது வாழ்நாளின் 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்கள் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் இந்தியாவில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து பெண்கள், சிறுவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் சவுதி அரேபியாவுக்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் திங்கட்கிழமை இரவில் மெக்காவிலிருந்து மதினா நோக்கி சுற்றுலா பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். நள்ளிரவு 1:30 மணியளவில் முஃப்ரிஹாத் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த டேங்கர் லாரி எதிர்பாராத விதமாக பேருந்து மீது பலமாக மோதி உள்ளது. டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி என்பதால் மோதிய வேகத்தில் பற்றி எரிந்து அந்த பகுதியே தீப்பிடமாக இருக்கிறது. அதில் பேருந்து முழுவதும் தீப்பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. நள்ளிரவு நேரம் என்பதால் பெரும்பான்மையான பயணிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துள்ளனர். நாலாபுரமும் பற்றி எரிந்த தீயில் சிக்கிய பயணிகள் வெளியே வர முடியாமல் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்குள் பேருந்தும் லாரியும் பெரும் பகுதி எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தன. இந்த கோர விபத்தில் 11 சிறுவர்கள், 10 பெண்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உடல் கருகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் ஒருவர் மட்டுமே தப்பி பிழைத்ததாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிதைந்து போனதால் அவர்களின் அடையாளங்களை காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக DNA பரிசோதனை மேற்கொண்டு உறவினர்களிடம் உடலை ஒப்படைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மெக்காவில் நிகழ்ந்த விபத்தில் சிக்கியவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு எடுத்து வருவதற்கு இந்திய தூதரகம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட போது பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதி தீப்பிடித்த கோர விபத்தில் சிக்கி இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.